يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة ويضل الله الظالمين ويفعل الله ما يشاء. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஏறத்தாழ 3 சூறாக்கள், சூரத்துல் ரஅத், இப்ராஹீம், சூரத்துல் ஹிஜ்ர் ஆகிய சூறாக்கள் எல்லாம் ஓதப்பட்டது. இதில் பல்வேறு வரலாறுகள் வந்தாலும் குறிப்பாக மரண நேரத்தில் நல்லவர்களது உயிர்கள் எவ்வாறு கைப்பற்றப்படுகிறது, தீயவர்களது உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படுகிறது, அதை பற்றியெல்லாம் இன்றைக்கு பல வசனங்கள் வருகிறது. அதில் இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்வான், யுஸப்பித்துல்லாஹுல் லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித். ஈமான் கொண்ட மக்களை, யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் சத்தியத்தை கொண்டு உலகத்திலேயும் மறுமையிலேயும் நிலைக்கச் செய்வான் என்று வருகிறது. இந்த ஆயத்தை ஒட்டி உலமாக்கள் தஃப்சீர்களிலே உயிர் பிரிகிற நேரம், கபருடைய வேதனை, கபருடைய இன்பம், பர்ஸஹுடைய வாழ்க்கை, அதை பற்றியெல்லாம் பல விஷயங்கள் சொல்வாங்க. அருமையானவர்களே, நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாமா ரூமி என்கிற ஒரு பெரிய தத்துவ ஞானி இருந்தான். அவங்க இந்த உலகத்திற்கு பிறகுள்ள அந்த கபருடைய வாழ்க்கை, அதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணம், புத்திசாலி எப்படி இருப்பான், புத்தி இல்லாதவன் எப்படி வாழ்வான் அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணம் சொன்னாங்க. அதாவது பண்டைய எகிப்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சான். எகிப்து நாட்டில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு அரசனை தேர்வு செய்வாங்க. 1 வருஷத்துக்கு மட்டும்தான் அவன் நாட்டில் அரசனாக இருப்பான். அந்த 1 வருஷம் மக்களுக்கு அவன் என்ன வேண்டுமானாலும் ஆணையிடலாம், சட்டம் போடலாம். 12 மாதம் முடிஞ்சதுன்னு சொன்னால் அவனுடைய ஆட்சி காலாவதி ஆகிடும். ஆட்சி காலாவதி ஆனால் பரவாயில்லை, அடுத்த அரசனை தேர்வு செய்கிறதில்ல பிரச்சனை. இந்த ஆட்சி செய்த மன்னனை எங்கே தூக்கி போட்டுருவாங்க, ஒரு காட்டில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த காடு அடர்ந்த புனங்க முட்கள் நிறைந்த காடு. அதில் பல்வேறு வகையான கொடிய விலங்குகளும் இருக்கும். இவனை அங்கே தூக்கி போட்டுருவாங்க. அப்போ விலங்குகள் இருக்கிற காட்டில் போட்டால் அவனுடைய நிலைமை என்ன ஆகும், தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் அந்த நாட்டுடைய பழக்கம். இந்த நிலையில் ஒரு ஆள் அரசனை தேர்வு செய்கிறாங்க. இப்போ அவன் கேட்குறான், என்ன அர்த்தம், அரசன்னா என்னன்னு கேட்குறான். இந்த 1 வருஷம் எங்களுக்கு நீங்கள் தான் மன்னர், நீங்கள் என்ன ஆணையிடுறீங்களோ அதை நாங்கள் கேட்போம், உங்களுடைய சட்டத்துக்கெல்லாம் கட்டுப்படுவோம். 1 வருஷம் முடிஞ்சதும் ஒரு காட்டில் தூக்கி உங்களை போட்டுருவோன்னு சொன்னான். அவன் கொஞ்சம் புத்திசாலி, அந்த காட்டை கொஞ்சம் காட்டுங்கன்னு சொன்னான். காட்டுங்கன்னு சொல்லி காட்டை போய் இவரும் பார்த்தா அடர்ந்த பயங்கரமான காடு, கொடிய விலங்குகள் நிறைந்த காடு. சரி, அப்படியா, இந்த 1 வருஷம் நான் என்ன செஞ்சாலும் எனக்கு உரிமை இருக்குல்ல? ஆமாம், என்ன வேணாலும் நீ பண்ணலாம். இந்த காட்டில் தானே போடுவீங்க, வேறு காட்டில் போட மாட்டீங்கள? இல்லை, இங்கே தான் போடுவோம். ஆட்சிக்கு வந்துட்டான். வந்தது என்ன பண்ணால், 1 வருஷம் அவன் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்குதா இல்லையா, அந்த காட்டில் உள்ள எல்லா முள்மரத்தையும் வெட்ட சொன்னான். 2வது அந்த காட்டில் உள்ள கொடிய விலங்குகளை பூரா கொல்ல சொன்னான். 3வது அந்த காட்டை ஒரு நந்தவனமாக மாற்றினான். 1 வருஷத்தில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான். இப்போ ஆட்சி முடிஞ்சிருச்சு. காட்டில் தூக்கி போடுறதுக்காண்டி போனால் இவனுக்கு முன்னால் உள்ள அரசர்கள் எல்லாம் ஐயோ என்னை கொண்டு போகாதீங்க அப்படின்னு கதறுவானா. இவன் மட்டும் சீக்கிரம் கூட்டு போங்க அப்படின்னு சொன்னான். ஏன்னா இவன் போய் சேர போகிறது நந்தவனத்தில். இதே தான் இந்த உலகத்திலிருந்து கபூரில் இருக்க போகிறது என்ன, பாம்பும் தேலும் தான். அந்த பாம்பையும் தேலையும் உலகத்தில் இருக்கும்போதே அமல்களை கொண்டு அழிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஜனாசா போகும்போது ஹதீஸில் வர்ற மாதிரி அஜ்ஜிலூனி, சீக்கிரம் தூக்கிட்டு போங்கன்னு சொல்லுவீங்க. இதுதான் இந்த உதாரணத்தை தான் அவர் சொல்கிறார், அழகாக விளக்குறார். இல்லை, அமல்களை கொண்டு அந்த கபூருடைய அந்த வாழ்க்கையில் நடக்க போகிற காடு இருக்கு இல்லையா, அந்த காட்டில் எல்லா பயங்கரமும் இருக்கும். இங்கே நம்ம அழிக்கல, அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது ஐயோ என்னை எங்கே கொண்டு போகிறீங்கன்னு அந்த ஜனாசா கதறும். இதில் யார் புத்திசாலி என்பதை நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள் என்று அல்லாமா ரூமி அழகா சொன்னார். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் என்னதான் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்முடைய முடிவு எப்படியோ அதை வைத்து தான் நம்முடைய முடிவு தான் கவனிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனையோ பேர் கடுமையாக இஸ்லாத்தினுடைய விரோதிகளாக இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், கடைசியில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களெல்லாம் முஸ்லீம் ஆகிட்டாங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா ஒப்பந்தம் நடக்குது. ஒரு அருமையான வரலாற்று நிகழ்வு. அந்த ஒப்பந்தத்தில் காஃபிர்கள் தரப்பிலிருந்து பலர் வந்து பேசிட்டுலாம் போவாங்க.
அதில் கடைசியாக சுஹைல் இப்னு அம்ருன்னு ஒருத்தர் வருவார். அவர் வந்த பிறகு தான் ஒப்பந்தம்லாம் எழுதப்படும். அவர் அப்போ காஃபிராக இருக்கிறார். அவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு உட்கார்ந்து எழுதுகிறவர். ரொம்ப கெடுபிடி காட்டுவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நபி ஸல்லல்லாஹு எழுதுவாங்க. ஹஜ்ரத் அலி எழுத சொல்லுவாங்க. ரஹ்மான் ரஹீமை தூக்க சொல்லிடுவார். பிஸ்மில்லான்னு எழுதலாம், அதில் அவங்களுக்கு ஆட்சேபனை இல்லை மக்கா காஃபிர்களுக்கு. ரஹ்மான் ரஹீமை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. பிஸ்மில்லா எழுது, அது என்ன ரஹ்மான் ரஹீம் எழுதக்கூடாதும்மா. நபி ஸல்லல்லாஹு சரி ஒத்துக்குங்கன்றுவாங்க. அடுத்து என்ன முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு எழுதுவாங்க. நீங்கள் முஹம்மது பின் அப்துல்லா தான், உங்கள் அத்தா பேரை எழுதுங்க, அப்துல்லாவுடைய மகன் முகம்மதுன்னு எழுதுங்க. இறை தூதர் முகமதுங்கிறத நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். சம்மதிச்சா பிரச்சனையே கிடையாது, அழிங்கம்மாங்க. நபி ஸல்லல்லாஹு வழி இல்லாமல் அதையும் அழிச்சிருவான். இப்படி கடுமையான கெடுபடி. முஸ்லீம்கள் யாராவது மக்காவிலிருந்து மதீனா வந்தால் திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு ஒப்பந்தம். அந்த நேரத்தில் அவருடைய மகன் சுஹைலுடைய மகன் அபூஜந்தல் வருவார். காலில் எல்லாம் விலங்கு மாட்டப்பட்டிருக்கும். அவர் கெஞ்சுவார், யார சொல்லலாம், என்ன எப்படியாவது மதீனா கூட்டு போயிருங்க, மக்காலிருந்து காப்பாற்றுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர் ஒருத்தர் விஷயத்தில் எனக்கு அனுமதி கொடுப்பா, இவரை நான் கூட்டு போயிடுறோம். இவரில் இருந்து தான் நம்முடைய நிபந்தனை நிறைவேற்ற ஆரம்பிக்கப்படுது. இவரை கூட்டு போனீங்க ஒப்பந்தம் முடிஞ்சுங்கிறார். அவ்வளோ கெடுபிடிங்க பாருங்க. அவருடைய உள்ளத்தில் இறை மறுப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அவரும் ஆயிடுறார். அவரும் முஸ்லீம் ஆயிட்டார். பின்னால் விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்லாத்து இவ்வளவு எதிரியாக இருந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்று 10ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதாங்கிற அந்த ஹஜ்ஜுக்கு வர்றாங்க இல்லையா. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் பார்த்த காட்சி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 63 ஒட்டகத்தை தன்னுடைய கையால் அறுத்தாங்க இல்லையா. எல்லா ஒட்டகத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறது யாருன்னா இவர் தான், இந்த சுஹைல் தான். ஹுதைபியால கெடுபிடி காட்டினார் பாருங்க, அவர் தான் கொண்டு வந்து நிறுத்துறார். இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடித்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி கீழே விழுது இல்லையா, அந்த முடிய பூரை இவர் பொறுக்கிறார். யார், இந்த சுஹைல். பொறுக்கிறது மட்டும் இல்லை, எடுத்து அதை கல்ல ஒத்திக்கிறார். அதில் அபூபக்கர் சொல்கிறாங்க, இந்த காட்சியை நான் பார்க்குறேன். 6ஆம் ஆண்டு ஹுதைபியால அவர் கடுமையாக நடந்ததையும் பார்க்குறேன். இப்போ இதயங்கள் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடுறானோ அவர்களை அல்லாஹ் எப்படி மாற்றிடுறான் பாருங்க. அப்போ மனித வாழ்க்கையினுடைய இறுதி தான். அவர் ஒரு கட்டத்தில் காஃபிராக இருந்தார். அப்போ மூத்தா போயிருந்தால் என்ன இருக்கும், அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை தூக்கி கல்ல ஒத்திக்கிறார். இதைத்தான் அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா சொல்வார், அல்லாஹ் மட்டும் பத்ரில் என்னை காப்பாற்றலன்னு சொன்னால் நானும் காஃபிராக தான் போயிருப்பேன். அதனால் அவர் சத்தியம் பண்ணும் போதெல்லாம் இப்படி தான் சத்தியம் பண்ணுவார், பத்ரு போரில் நான் கொல்லப்படாமல் பாதுகாத்த இறைவன் மீது ஆணையாகன்னு சொல்லுவார். மனித வாழ்க்கையினுடைய அந்த இறுதி இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். இப்போ நம்ம எத்தனையோ பேர் மரண நேரத்தில் கெட்ட மரணத்தை சந்திக்கிறாங்க. ஹதீஸ்லேயும் அப்படி வருது. எத்தனையோ காஃபிர்களாக இருந்தவங்க முஸ்லீம் ஆயிடுறாங்க. சில நாட்களில் பார்த்தா திடீரென்று மௌத்தாயிடுறாங்க. அதனால தான் நல்லவர்கள் எல்லாம் தங்களுடைய இறுதி நேரத்தை நினைத்து என்ன செய்வாங்க, மிக மிக பயப்படுவாங்க. மரண தருவாயை நினைத்து பயப்படுவாங்க. மிஸ்ரில் ஒரு பெரிய ஹத்தீப் இருந்தார். பிரபலமான ஒரு பிரசங்கம், ஜும்மாவுடைய குத்துபா. அவர் மிஸ்ரில் ஒரு பள்ளியில் இருந்தார். கண் தெரியாதவருக்கு, ஆனால் உயிரோட்டமான பிரசங்கம். அவருடைய பிரசங்கம் வரலாறு காணாத கூட்டம் கூட அவருடைய பிரசங்கத்திற்கு. அரபு நாட்டில் நம்ம நாடு மாதிரி கூட சுதந்திரமாலாம் பேச முடியாது, எல்லாத்தையெல்லாம் பேச முடியாது. ஆனால் அவர் ரொம்ப துணிச்சலான பேச்சாளர். அவரே சொல்வார், அவருடைய கூட்டத்தில் உளவாளி உட்கார்ந்துருக்கிறாங்க, என்னை கண்காணிக்கிற ஆளுக இருக்கிறாங்கன்னே சொல்வார். அந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு ஹத்தீப். அவர் பார்வை தெரியாது. அவர் எப்போதுமே என்ன துவா செய்வார்னா, எல்லாம் நான் காலம் இருக்கிற வரைக்கும் இமாமாகவே இருக்கணும். அவர் பள்ளியினுடைய இமாம். நான் மௌத்தாகிற அன்னைக்கும் நான் இமாமாக தான் இருக்கணும். எனக்கு வெள்ளிக்கிழமை தான் மௌத்து வரணும். என்னுடைய மரணம் சஜிதால தான் வரணும் அப்படின்னு கேட்டார். இது அவர் எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருக்கிற துவா. அது நாம் உள்ளத்திலிருந்து கேட்குற துவாக்கள் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை வளமை போல ஹுத்பாவுக்காக வர்றாரு, தொழுது முடிக்கிறாரு. சுன்னத் தொழுது கொண்டு இருக்கும்போது 2வது ரக்காத்தில் சஜிதால அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. இப்படி தான் அந்த காலத்தில் தங்களுடைய மரண நேரம் இருக்குது. அதை பற்றி அல்லாஹ்விடத்தில் ரொம்ப என்ன செய்வாங்க, அல்லாஹ்ட்ட ரொம்ப கேட்பாங்க. அந்த இறுதி நேரம் தான் மனித வாழ்க்கையின் முக்கியமான நேரம். ஒரு அறிஞர் இருந்தாங்க, அப்துல் கனி மக்திசின்னு சொல்லி.
அவங்க கடைசி நேரத்தில் ரொம்ப வியாதி ஆயிட்டாங்க. ஒரு 16 நாள் கடுமையான வியாதியில் இருந்தாங்க. மரணத்திற்கு முன்னால் வியாதி வருவது ஷஹாதத்துடைய மரணத்திற்கு காரணம். நம்மில் பல பேர் மௌத்தாகாமல் என்னங்க நோய் இல்லாமல் அப்படியே மொத்தா போயிட்டா நல்ல மௌத்துன்னு நினச்சிக்கிறாங்க. யாராவது நோயில் மௌத்தா போனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இருப்பாங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஹதீஸில் வருது, யார் ஒரு நோய்வாய்ப்பட்டு மரணிக்கிறாரோ அவர் ஷஹீத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த நோயாக இருந்தாலும் சரி, சிறிய நோயோ பெரிய நோயோ, ஒரு வாரமோ 10 நாளோ நோயில் இருந்து இறப்பது தான் நபிமார்கள் நல்லோர்களுடைய வழிமுறை. இப்போ நோயில் இறந்தால் அவங்க ஷஹீது. அவரும் ஒரு 16 நாள் கடுமையான நோயில் இருந்தார். அவர் எதுவுமே பேச மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை தான். அவர்கிட்ட கேட்பாங்க, மா தஷ்தஹி, உங்களுக்கு என்னங்க விருப்பம்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், என்னுடைய விருப்பம் அஷ்தஹி ஜன்னா, நான் சொர்க்கத்தை விரும்புகிறேன். அஷ்தஹி ரஹமத்த ரப்பி, என்னுடைய ரப்புடைய ரஹமத்தை நான் விரும்புகிறேன். இதை தவிர வேறு எந்த வார்த்தையும் பேச மாட்டாருங்க. வாழும்போது எப்படியோ மரண நேரத்தில் அந்த பேச்சுக்கள் தான் வரும். மரண நேரத்தில் அந்த பேச்சு தான் வரும். இதை தவிர வேற எதையுமே அவர் பேசலை. அவர் இறக்குற அன்னைக்கு கடைசி நாள் ஃபஜ்ருடைய தொழுகை நேரம், மகன்கிட்ட தண்ணி எட்டு வர சொல்கிறாரு. தண்ணி கொண்டு வர்றாங்க, ஒது செய்கிறாரு, ஃபஜ்ரு தொழுகிறாரு. ஃபஜ்ரு தொழுத பிறகு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க, பேசாதீங்க, எல்லாரும் திக்ரு செய்யுங்க, எல்லாம் வர வேண்டியவங்களாம் வந்துட்டாங்கங்கிறாரு. அதோடு அவருடைய ரூஹம் பிரிஞ்சார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மௌத்தாகிற நேரத்தில் அவங்களுடைய ரூமில் இருந்த எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டாங்க. எல்லாம் போங்க அப்படின்ட்டாங்க. எல்லாரும் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்தவங்கெல்லாம் என்னதான் நடக்குது அப்படின்னு ரொம்ப கேட்குறாங்க. காது தாழ்த்தி கேட்டால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மர்ஹபம் பிஹாதிஹில் உஜூ, இதோ இந்த முகங்களை நான் வரவேற்கிறேன். இந்த முகங்கள் மனித முகங்களும் அல்ல, இந்த முகங்கள் ஜின்னுடைய முகங்களும் அல்ல, இந்த முகங்களை நான் வரவேற்கிறேன் அவர் சொல்றாரு. யாரு? மலக்குகள் வர்றாங்க. இறக்க போகிற ஒவ்வொரு மனிதனுக்கு பக்கத்திலேயும் மலக்குகள் வர்றாங்க. கஃன் துணியோடு வர்றாங்க, நறுமணத்தோடு வர்றாங்க. நல்ல வானவர்களும் வரலாம், கெட்ட வானவர்களும் வரலாம். இறக்க போறவர் எப்படியோ அப்படி. அந்த வானவர்கள் அந்த இறக்க போற மனிதருக்கு சலாமுன்னு சொல்றாங்க. அதனால தான் சக்கராத்தில் இருக்கிற மனிதனை பார்க்க போனால் அங்கே நீங்கள் துவா செய்யுங்கன்னு ஹதீஸில் இருக்குது. உங்கள் துவாவுக்கு அங்கே இருக்கிற மலக்குகள் ஆமீன் சொல்கிறாங்க. அதனால் அங்கே போனால் என்னங்க துவா செய்யணும்னு இருக்குது. இப்போ அவங்க துவாவும் செய்கிறாங்க, சலாமும் சொல்கிறாங்க. இப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, மர்ஹபம் பிஹாதிஹில் உஜூ, இந்த முகங்களுக்கு வரவேற்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. தில்கத்தாருல் ஆஹிரா, அந்த மறுமை வீடானது நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, இந்த பூமியிலே ஆணவத்தையோ குழப்பத்தையோ விரும்பாத மக்களுக்கு அந்த வீட்டை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். இந்த ஆயத்தை ஓதி முடிக்கிறாங்க. அதோட சத்தம் நின்றுடுச்சு. வெளியே நின்று உள்ளே போய் பார்க்குறாங்க. அவங்களுடைய ரூஹம் பிரிந்து விட்டுருந்தது. இதுதான் அவங்களுடைய கடைசி தருணம். என்னங்க இதுதான். எத்தனையோ நல்லவர்கள் இறக்குற நேரத்தில் ஏதோ உதட அசைந்ததை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, மர்ஹபம் பி மலாயிகத்தி ரப்பி, என்னுடைய ரப்புடைய வானவர்களே வாருங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இறக்குற நேரத்தில் மலக்குமார்களை சந்தோஷமாக வரவேற்கக்கூடியவர்கள், அவங்க சலாம் சொல்றதுக்கு முன்னால் இவங்க சலாம் சொல்லக்கூடியவர்களும் இருந்தாங்க. இப்படித்தான் அவங்களுடைய கடைசி நேரம் என்னங்க இருந்துச்சு. எனவே தான் நல்லவர்கள் அவங்களுடைய துவாக்கல்ல ஒரு துவா இப்படி செய்வாங்க, எங்களுடைய ஆயுட்காலத்தின் இறுதி தருணத்தை நல்லதாக ஆக்குவாயா, எங்களுடைய அமல்களில் கடைசி அமலை நல்லதாக ஆக்குவாயா. ரொம்ப பேர் ஆரம்பத்தில் நல்ல அமல் செஞ்சு கடைசியில் கெட்ட அமலோடு போய் சேர்ந்துருவான். எங்களுடைய நாட்களில் சிறந்த நாளாக உன்னை சந்திக்கிற நாளை ஆக்குவாயாக. இதான் நல்ல மக்கள் செய்யக்கூடிய துவா. அந்த இறக்க போகிற தருணம் இருக்குது, அது எப்படி அப்படிங்கிறது தான் எல்லாம் கவலை தான். சொன்னாங்க, உலகத்தில் பல்வேறு மனிதர்களுக்கு பல கவலைகள் இருக்குது. ஆனால் அபரார் என்று சொல்கிறோமே நல்லோர்கள், அந்த நல்லோர்களுடைய கவலை பூரா என்ன அப்படின்னா நம்முடைய இறுதி தருணம் எப்படி இருக்குமோ இதை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவாங்க. நாம் என்னைக்காவது அதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறோமா? அதை பற்றி நாம் யோசிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு அல்லாஹ் 2 பேரையும் சொல்கிறான், அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகத்து வாலிமி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்களே அவர்களுடைய உயிரை வானவர்கள் கைப்பற்ற வருகிற போது அவங்க எப்படி புலம்புவாங்க, அதையும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன், தூய ஆன்மாக்களை கைப்பற்ற வரும்போது அந்த மலக்குகள் சொல்லுவாங்க,
துஹுலுல் ஜன்னா, நீங்கள் செஞ்ச அமல்களுக்கு சொர்க்கம் தான் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நம்முடைய அந்த இறுதி தருணம் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கிய தருணம். அந்த நேரத்தில் மனிதன் என்ன உலகத்தில் அமல் செஞ்சானோ அதைத்தான் மரண தருவாயில் பேசுவான். அப்போ மரண நேரத்தில் என்னங்க அவருக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தணும், அமல்களுடைய சூழ்நிலை. மரணிக்கிற தருவாயிலுள்ள அருகில் உட்கார்ந்து துனியாவுடைய பேச்சுக்கள் பேசுறது அந்த மனிதனுடைய சிந்தனை வேற பக்கம் திருப்பிடும். அதனால தான் நல்லவர்கள் மௌத்தாகும் போது ஒன்றும் பக்கத்தில் திக்ரு செய்கிறவங்க இருக்கணும், இல்லைன்னா யாருமே இருக்கக்கூடாதுன்றுவாங்க. யாரும் இருக்காதீங்க. சில பெரியவங்கெல்லாம் மௌத்தாகிற நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தாரை தள்ளி போக சொல்லிடுவாங்க, பிள்ளைகளை தள்ளி போக சொல்லிடுவாங்க. காரணம் என்ன? நீங்கள் இருந்தீங்கன்னா ஒருவேளை நான் என்னுடைய ரப்புடைய சிந்தனையில் மூழ்கி இருக்கிறேன், உங்களை பார்த்தா என்னுடைய சிந்தனை வேற பக்கம் போயிடலாம், உங்களை பார்த்தா என்னுடைய சிந்தனை வேற பக்கம் போயிடலாம். அதனால தன்னுடைய பிள்ளைகளை கூட தள்ளி பெறுங்க. இந்த நேரத்தில் நான் அல்லாவை தவிர என் கல்புல வேற யாருமே இருக்கக்கூடாது, நீங்கள்லாம் போயிருங்கன்னு சொன்னவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ மரணிக்கிற அந்த நேரம் நல்ல தருணமாக ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டால் அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி. மரணிக்கிற தருணம் கெட்டதா போச்சு, கெட்ட மரணங்களை விட்டும் அல்லாட்ட ரொம்ப பாதுகாப்பு தேடணும். இப்போ அது கெட்டதா போச்சுன்னா மனிதன் இந்த உலகத்தில் என்னதான் அந்தஸ்தோடு இருந்தாலும் பெரிய தோல்வி தான். எனவே அருமையானவர்களே, மரண நேரத்தின் ஒழுக்கங்களை தெரியணும். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னு தெரியணும். நம்ம ஜனாசாக்கள் எத்தனையோ ஜனாசாக்களுக்கு போகிறோங்க. ஜனாசாவுடைய தொழுகையில் அந்த மையத்துக்காக நாம் உளப்பூர்வமாக துவா செய்கிறோமா என்ன? ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா ஸல்லைத்தும் அலல் மையித்தி ஃபஅக்லிஸூ லஹு துஆ, நீங்கள் இறந்து போன ஒருவருக்காக ஜனாசா தொழுதால் அவருக்காக உளப்பூர்வமாக துவா செய்யுங்க. இந்த மஜ்லிஸில் நான் கேட்குறேன், நம்ம எத்தனை பேர் மையத்துக்காக உளப்பூர்வமாக என்ன துவா உங்கள் வாழ்க்கையில் பாடம் பண்ணியிருக்கீங்க? மையத்துக்கான உளப்பூர்வமாக மையத்துக்கு ஓதுன ஒரு துவாவில் இப்படி ஒரு துவா இருக்குதுங்க, எல்லாம் நாங்கள் இவருக்கு பரிந்துரை செய்ய வந்திருக்கிறோம். ஏன்னா ஜனாசா தொழுகைங்கிறது என்ன? இறந்த மனுஷனை எல்லாம் மன்னிச்சிரு, நாங்கள்லாம் பரிந்துரை செய்ய வந்திருக்கிறோம், எல்லாம் நாங்கள் பரிந்துரையாளர்கள், எங்கள் பரிந்துரையை இவர் விஷயத்தில் நீ ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் பரிந்துரை செய்ய வந்திருக்கிறோம். இது எவ்வளோ ஆழமான கருத்து பாருங்க. ஒவ்வொரு ஜனாசாலையும் இந்த துவாவை நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஜினா ஷுஃபா அலஹு, எல்லாம் நாங்கள் இவருக்கு பரிந்துரையாளர்களாக வந்திருக்கிறோம், ஃபஷஃபிஅனா ஃபீ, எங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளியா அல்லான்னு சொல்லி. சரி, ஜனாசா தொழுகையோடு முடிஞ்சா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு நீங்கள் தொழுவிச்சு முடிச்சிட்டிங்கன்னா கபரில் போய் அடக்கம் பண்ணி, அடக்கம் பண்ணின பிறகு அங்கே நெல்லுங்கன்னு சொன்னாங்க. அங்கே நெல்லுங்க, அங்கே நின்று நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் மண்ணை போட்டு மூடின பிறகு அல் ஆன யுஸ் அல், இப்போ அவர் தான் என்னங்க, இப்போ தான் அவர் விசாரிக்க ஆரம்பிக்கப்படுகிறார், கேள்வி பதில் ஆரம்பிக்குது. எனவே அடக்கம் பண்ணின பிறகு இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய அந்த சகோதரருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க. வஸலுல்லாஹ லஹு தஸ்பீத், அவர் மலக்குகள் கேட்கிற கேள்விகளுக்கு நிலைத்து பதில் சொல்வதை அல்லாட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. எனவே தான் சுன்னத் என்ன, ஒரு மனுஷனை அடக்கின பிறகு நீண்ட நேரம் கபருக்கு பக்கத்தில் நின்று உளப்பூர்வமாக அவரவருக்கு என்ன அந்த மனிதனுக்கு துவா செய்யணும்னு தோணுதோ, ஏன்னா இறந்த மனுஷன் இருக்கிறான் பாருங்க, அவன் உயிரோடு உள்ள மனிதர்களுடைய துவாவுக்கு அவ்வளோ ஏங்கிட்டு இருக்கிறான். நாம் இல்லாத சடங்குகளில் செய்கிறோமே தவிர இந்த சுன்னத்துகளை விட்டாரோம். எனவே அருமையானவர்களே, அந்த மரண தருவாயில் அல்லாஹ் யாரை ஈமானை கொண்டு உறுதிப்படுத்துகிறானோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதுதான் இந்த வசனத்தின் கருத்து. யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. அல்லாஹ் நம்முடைய மரண தருணத்தையும் நல்ல தருணமாக ஆக்குவானாக, அவனுடைய நினைவோடு மரணிக்க செய்வானாக. துனியாவுடைய சிந்தனைகள், குடும்பத்தினருடைய வியாபாரங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இல்லாத நல்ல மரணத்தை அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.